இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன், நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாள் நம் இந்திய தேசத்தின் குடியரசு திருநாள். நிச்சயம் நாம் வாழும் நம் தாய் தேசத்திற்காக ஜெபிப்பது நம் கடமை. ஒரு சில நிமிடங்களாவது எடுத்து நம் தேசத்தின் வளமையான காலங்களுக்காக நிச்சயம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சரி, இறை இயேசுவின் பாதுகாப்பில் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க துவங்குவதற்கு முன்னால், நம் தேவைகளை இயேசுவிடம் கேட்பதற்கு முன்னால் மனதார ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனெனில் நம் இயேசு ஆராதனை நாயகன், ஆராதனையின் வேந்தர். ஆயுள் முடியும் வரை அவரை தொழுவது நம் கடமை. 1000 பேர்களில் சிறந்த இயேசுவை துதியுங்கள். விடிவெள்ளியே என் பிரியமே, உம்மை என்றென்றும் தொழுதிடுவேன் என்று துதியுங்கள். மாந்தர் அனைவரும் போற்றிடும் தேவனை, மகிமையின் தேவனை, உங்கள் முழங்கால்களை மடக்கி மகிழ்வுடன் துதியுங்கள். உங்களுக்கு முடிவில்லா ராஜ்யம் அருளப்போகும் இயேசுவை துதியுங்கள். அனுதினமும் காத்திடும் ஆண்டவரை துதியுங்கள். துதி அது எப்போதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். சகலத்திலும் இயேசுவை துதியுங்கள். இப்படி நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதித்து பாருங்களேன். அளவற்ற, நம்பவே முடியாத மாற்றங்களை, உயர்வுகளை, சாதனைகளை உங்கள் குடும்பத்தில், பிள்ளைகள் காரியத்தில், வேலையில் பார்ப்பீர்கள். ஆசீர்வாத மழை உங்கள் மேல் பொழியும். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். ஆசீர்வாத ஊற்றையே சொந்தமாக்கிக் கொள்வீர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், யாபேசின் ஆசீர்வாதம், இவற்றையெல்லாம் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வீர்கள். ஆபிரகாமின் 7 ஆசீர்வாதங்கள் யாவை பார்ப்போமா? 1. நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். 2. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 3. நான் உன் பெயரை பெரிதாக்குவேன். 4. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 5. உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். 6. உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். 7. உன்னில் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கேட்டீர்களா? இவற்றைதான் 7-fold blessings of Abraham என்பார்கள். இன்றைய வசனமும் நமக்கு அதையே நினைவூட்டுகிறது. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன், நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். இதை நீங்களும் பெற்றுக்கொள்ள, ஆபிரகாமை போல, யாபேசை போல ஆசிர்வதிக்கப்பட, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அன்றாடம் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். அப்போதுதான் சீனாய் மலையில், நீதியின் துதியில், பரிசுத்த இடத்தில், கண்மலை வெடிப்பில், மேல் வீட்டு அறையில், மேகங்கள் நடுவில், நித்தியத்தில் வாழும் தேவன் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். செபிக்கலாமா? இயேசுவே, நீரே எங்கள் கடவுள், உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகிறோம். வியத்தகு செயலை எங்கள் வாழ்க்கையில் புரிந்தருளும். ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.